எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நம்ம போல் ஒன்று நடத்தியிருந்தோம். அதில் வந்து என்ன டுட்டோரியல் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. அதனால் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டொனேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த எந்திரனோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து HTML அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். செகண்ட் இமேஜ் வந்து CSS அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTMLனால் என்ன அப்படின்னா ஒரு வெப் பேஜில் நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுக்கோமோ அதெல்லாம் HTML அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது இப்போது ஒரு ரோபோ இருக்குன்னா அதோட தலை, ரோபோனா என்ன இருக்கணும், தலை இருக்கணும், கை இருக்கணும், கால் இருக்கணும், வயர் இருக்கணும். அந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் ஒரு பேஜ் வந்து ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அதுவும். சரியா? சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டைக்கு நடுவில் அந்த குங்குமம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் அடிக்கிறது இந்த இடத்துல தான் இந்த என்ன சொல்ல, இந்த கண்ணாடினா அந்த கண்ணில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபையாக அந்த லே அவுட் வந்து ரெடி பண்ணுறது சிஎஸ்எஸ். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா உயிர் கொடுக்கறது. இதை கிளிக் பண்ணுனா பண்ணு, அதான் அந்த எந்திரன் படத்தில் பார்த்துருப்பீங்களா, இதை வெட்டுனா வெட்டு, ரன் அப்படின்னு சொன்ன உடனே ரன் அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி உயிர் கொடுக்குறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். அதனால் HTMLனால் ஜஸ்ட் அதோட கண்டென்ட் மட்டும்தான். இங்கங்கே இந்த இது இருக்கணும், இந்த பேராகிராஃப், ஹெட்டிங், அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அதுதான் HTML. சிஎஸ்எஸ்னால் ஒன்றும் இல்லை, அதை வந்து கலர் பண்ணால் அதுதான் சிஎஸ்எஸ். ஸோ இது வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கணும், இந்த கலர் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் லே அவுட். அதனால் அது வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தேவைன்னா கண்டிப்பாக ஒரு HTML ஃபைல் இருந்தே ஆகணும். அண்ட் லாஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூசர் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த வேலையை செய்கிறது தான் அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஒரு கிளிக் ஈவெண்ட் நடத்தினாலும் சரி, ஒரு கர்சரை கொண்டு போகும்போது என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு இதை மட்டும் நல்லா வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. HTMLனா கண்டென்ட், CSSனா லேஅவுட், ஜாவா ஸ்கிரிப்ட்னா பிஹேவியர். இது மூணு தெரிஞ்சாலே ஓரளவு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அண்ட் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வேறு லெவலில் இருக்குது. அதாவது அழியாத ஒரு லாங்குவேஜ்னால் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஒரு ரீசெண்டாக எடுத்த டைம் டேபிளை வந்து காட்டுறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா 67.8% வந்து ரீசெண்டாக வந்து இந்த 2022 கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மற்ற லாங்குவேஜெல்லாம் நீங்களே பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தா கண்டிப்பாக எங்கேனாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அண்ட் ஈஸியாக வேலை கிடைக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் சொன்னால் நீங்கள் வந்து யாரை சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு லேர்ன், ரொம்ப ரொம்ப சப்பை தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து சொல்கிறீங்க எப்பா ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி டஃப்பான லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. அது உண்மை தான், நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஈஸியான லாங்குவேஜும் எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பேசிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு டஃப்பாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ஜாவா ஸ்கிரிப்டோட அருமை எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். அண்ட் மற்ற லாங்குவேஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஃபைலு, எந்த லிங்க் எதுவுமே நம்ம வந்து என்ன சொல்ல யூஸ் பண்ணே தேவையில்லை. டேரெக்டாக வந்து ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஃபங்க்ஷன் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டுட்டோரியலை வந்து நான் வந்து சீரியஸாக போடுறேன், அதாவது 1 by 1 போடுறேன். ஸோ கண்டிப்பாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வர ஒரு வெப் டிசைனருக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் வந்து கிளியராக வந்து சொல்லித்தரேன். எனக்கும் உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் தேவை. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. இப்போலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தா மட்டும் எங்கேயும் வேலை கிடைக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது படிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் தான் டாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் jQuery, ஆங்குலர்,
எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுலலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வெப் டிசைன், அப்புறம் வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன், கேம் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், ஏபிஐ சர்வர், எக்கச்சக்கமாக இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாத இடமே எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக வந்து நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.